அன்பான நேயர்களே, கண் எரிதல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு உடல் நலம் கெட்டாலோ அல்லது உடலில் அளவிற்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்பட்டாலோ தூக்கம் சரியாக தூங்காமல் இருந்தால் அவர்களுக்கு கண் எரிதல் என்கிற நோய் ஏற்படும். கண்களை அவர்களால் முழுமையாக திறக்க முடியாது. அப்படியே திறந்தாலும் அளவிற்கு அதிகமான எரிச்சல் ஏற்படும். கண்கள் எல்லாம் சிவந்துவிடும். அந்த அளவிற்கு கண் எரிதல் நோயினுடைய தாக்கம் இருக்கும். இதனால் அவர்களுக்கு கண்களில் இருந்து நீர் கசிந்து கொண்டே இருக்கும். மேலும் கண் பீலை தள்ளுதல் என்பார்கள். கண்களில் ஓரங்களில் அழுக்கு தள்ளும். இவையெல்லாம் போக்கிக் கொள்ள ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட முதன்மை மூலிகை சிறுவெங்காயம். மேல் தோல் நீக்கிய சிறுவெங்காயத்தை 50 கிராம் அளவிற்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக பொன்னாம் கன்னி. பொன் ஆம் கன்னி. கன்னி என்றால் உடல், பொன் என்றால் தங்கம். இந்த உடலை தங்கத்திற்கு சமமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பொன்னாம் கன்னி. கண் எரிதல் நோயை பூரணமாக சரி செய்வதோடு கண்களுக்கு குளிர்ச்சி தரும். கண்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை வகையான ரோகங்களையும் தணிப்பதில் பொன்னாம் கன்னி மிக சிறந்த அற்புதமான ஒரு மூலிகை. கண் பார்வை தெளிவடையும். கண் கூச்சம் போகும். கண் அழற்சி என்பார்கள். கண் அழற்சியை நீக்கிவிடும். கண் படலம், கண்களில் படலம் ஏற்படும். ரெட்டினா பிக்மெண்டோசா என்று அழைக்கக்கூடிய அந்த கண் படலத்தை முழுமையாக தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பொன்னாம் கன்னி. இந்த பொன்னாங்கண்ணி என்கிற மூலிகை எல்லா இடத்திலும் தான் தோன்றித்தனமாக வளரக்கூடிய ஒரு இயற்கையான மூலிகை. வள்ளலார் என்கிற சித்தர் பொன்னாம் கண்ணியை பற்றி மிக அற்புதமாக கூறுகிறார். கரிசாலை, பொன்னாங்கண்ணி இவையெல்லாம் காயகற்ப மூலிகைகள். பொன்னாங்கண்ணியை தினந்தோறும் உண்டு வந்தால் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும். பொன்னாங்கண்ணி தைலத்தை நாம் தயார் செய்து வைத்துக்கொண்டு தலைப்பகுதியில் தேய்த்து வந்தோமானால் முடி நீண்டு வளரும். மேலும் மூளைப்பகுதிகள் எல்லாம் குளிர்ச்சி அடையும். கண்களில் வரக்கூடிய அத்தனை ரோகங்களும் தீர்ந்துவிடும். ஆகையால் பொன்னாங்கண்ணி என்கிற மூலிகையும் நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக சமையல் உப்பு. அன்பான நேயர்களே, உப்பு மிக சிறந்த ஒரு நாவறட்சியான ஒரு மருந்து பொருள். தேவையான அளவிற்கு உப்பை நாம் பயன்படுத்தி வந்தோமானால் உடலில் உள்ள இரத்தங்கள் தூய்மையடைந்து உடலுக்கு தேவையான பலங்கள் ஏற்படும். மூட்டு பகுதியில் வரக்கூடிய வலிகள் எல்லாம் பறந்துவிடும். மேலும் சுவைக்காகவும் மருந்து பொருளாகவும் நாம் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவை மூன்றையும் கொண்டு ஒரு அற்புதமான பொருள் மருந்து பொருளை நாம் செய்ய போகிறோம். அதற்காக முதலில் 200 மில்லி தண்ணீரில் முதலில் நாம் சிறு வெங்காயத்தை நன்றாக அதில் இட்டு நாம் வேக வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, தண்ணீர் இளம் சூடாக இருக்கும் பொழுதே நாம் வெங்காயத்தை இட்டு வேக வைக்க வேண்டும். அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரைகளை அதில் நாம் இட வேண்டும். அன்பான நேயர்களே, தேவையான அளவிற்கு நாம் உப்பு சேர்த்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நீரில் வெங்காயம், பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் உப்பு இவை சேர்ந்து வெங்காயம் மற்றும் பொன்னாங்கண்ணி கீரை நன்றாக வெந்து விட்டதால் அதை ஒரு தனியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நன்றாக வெந்துவிட்ட சிறு வெங்காயம் மற்றும் பொன்னாங்கண்ணி இந்த கீரைகளை நண்பகல் வேளையில் புழுங்கல் அரிசி சாதத்துடன், நேயர்களே நன்றாக கவனிக்கவும், ஒவ்வொரு வகையான அரிசிக்கும் ஒரு வகையான ஆற்றல் உள்ளது. பச்சரிசி உடலுக்கு தேவையான
உஷ்ணத்தை தரும். புழுங்கல் அரிசி உடலுக்கு தேவையான பலம் மற்றும் ஆரோக்கியத்தை தரும். மூங்கில் அரிசி நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளை போக்கும். சீரக சம்பா என்கிற அரிசி உடலுக்கு தேவையான தாது பலத்தை தரும். ஆகையால் ஒவ்வொரு வகையான அரிசிக்கும் ஒரு வகை பலம் உள்ளதால் நாம் புழுங்கல் அரிசி சாதத்துடன் இந்த நன்றாக வெந்த வெங்காயம் மற்றும் பொன்னாங்கண்ணி கீரையை சாதத்துடன் பிசைந்து தொடர்ந்து 7 நாட்கள் நாம் நண்பகல் வேளையில் சாப்பிட்டு வந்தோமானால் படிப்படியாக கண்களில் ஏற்படக்கூடிய ரோகங்கள் பூரணமாக நீங்கி கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும். கண்கள் ஒரு ஐஸ் கட்டி மீது வைத்தது போல் ஒரு குளிர்ச்சியை உணரக்கூடிய அற்புதமான இந்த மருத்துவத்தை, மிக எளிமையான இந்த மருத்துவத்தை